பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினராக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலோட நிறுவனர். அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பள்ளி மாணவிகளும் சரி கல்லூரிகளில் போய் மிகப்பெரிய ஸ்பீச் கொடுத்து அவங்கள மாற்றக்கூடிய விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் ராஜ்குமார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார், நீங்கள் பல கல்லூரிகளில் போய் பல மாணவர்களுக்கு வந்து இந்த அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மருத்துவம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஸ்கூலில் நடந்த விஷயம் ஆன்மீகத்தை பற்றி பேசினது, அது சரியா தவறா? அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா இல்லை நியாயப்படுத்த முடியுமா? வெரி குட். ஸோ லீகலாக நீங்கள் சொன்ன போல் ஒரு 2-3 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு நான் அரசியலமைப்பு சட்டத்துடைய பல அம்சங்கள் எடுத்து கடந்த 3-3.5 வருஷமாக பண்ணுறதுனால ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் தோய்ந்து இருக்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு அம்பேத்கர் கொண்டு வந்தார், அம்பேத்கர் ஐயா. அதில் 15 to 2025 பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, அப்புறம் லிபர்ட்டி அப் டு 25-30. அதில் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் 25 ஆர்டிக்கல். 25வது கட்டுரை பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் நம்பர் 25 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் அ ரைட் டு practice, believe, profess. அதாவது நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு ஹிந்து, அது பேர் ப்ரொஃபஸிங் இட் அண்ட் ப்ராபகேட். நீயும் கிறிஸ்தனாவே, நீயும் ஹிந்துவாவே, நீயும் இஸ்லாம் சொல்ல முடியும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு வரம்பு இருக்குது. இந்த லிமிட்ஸ் இதனால் ஒரு மாராலிட்டியோ அல்லது சோஷியல் ஆர்டர், சமுதாயத்தில் இருக்கிற ஒரு அமைதியை அடிக்கக்கூடாது. இப்போ இங்கே நடந்தது நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுங்கிறவர் ஒரு நபர் பேசியிருக்காரு. அது என்ன பேசினாரு பார்த்தேன். அதில் ஒரு விஷயம் ஒரு மதமாற்றம் நீங்கள் இப்படி இவங்க சொல்லுங்கள், நான் அவர் சொல்லலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நம்பர் 30ல் மத மாற்றம் தவிர நீங்கள் அந்த ரிலிஜன் சம்மந்தப்பட்ட மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் ஆர்டிக்கல் 30 clause 1 and 2ல் 30வது கட்டுரையில் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மதம் கூட அந்த மதத்தை பரவலாம் போட்டிருக்கு. ஆனால் அந்த ஹிந்து ஸ்கூலில், ஒரு மெஜாரிட்டி ஸ்கூலில் அந்த மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இது ஒரு வகையில் என்ன கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 30 நம்ம தூக்கணும். எல்லா மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த ஸ்கூலில் மட்டும் நீங்கள் ஹிந்துவிசம் கற்றுக் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறதே தப்பு. ஆனால் அது இன்னொரு விவாதம். இங்கே அவர் நீங்கள் இந்த மதத்துக்கு மாறுங்கன்னு சொல்லலை. அவர் பேசுனது ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் தான் பேசினாரு தவிர ரிலீஜியஸ் விஷயம் பேசலை. எப்படின்னு சொல்கிறேன், இண்டிக் கல்ச்சர்னு இருக்குது. இண்டிக் கல்ச்சர்னால் சீக்கிசம், ஜெயினிசம், புத்திசம், ஹிந்துவிசம் எல்லாமே. அதில் மறுபிறவின்னு ஒன்று இருக்குது. இப்போ திருவள்ளுவர் அவர் ஹிந்துவா, அவர் ஜெயினாங்கிறது அடி போயிட்டுருக்கு. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஊழ் பற்றி எழுதியிருக்காரு. ஊழ் பற்றி 38வது அதிகாரத்தில் அந்த ஊழ்னா ப்ரீவியஸ் லைஃப், அதாவது முன் ஜென்மத்திலிருந்து நம்மக்கிட்ட வர்ற பிராரப்த கர்மான்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டது தான் ஊழ். கர்மா, பிராரப்த கர்மா இஸ் ஈக்குவல் டு ஊழ். அது பலர் அதை பற்றி எழுதியிருக்காங்க. அது டவுட்டே இல்லை, எந்த வித இதுவே இல்லை, மாற்றுக்கிறது இல்லை. ஊழை பற்றி 10 எழுதியிருக்காரு. அந்த எழுதியிருக்காரு ஊழின் பெரும் வலி, அப்பேற்பட்ட ஒரு வலி. அதை எப்படி இழுத்துருப்போமோ அப்படி தான் இழுத்துருப்போம். பெரும் வலி யாவுல, அதோட ஒரு பெரிய விஷயமே இல்லை. மற்றொன்றும் அது என்ன பண்ணுமான்னா, சூழ்ந்தினும் அதை சுற்றி எப்படியாவது நம்ம பண்ண முடியுமா, நம்ம விதி இப்படி இருக்கேன், சூழ்ந்தினும் அது முந்துரும், அது நம்ம முன்னால் நிற்கும்னு எழுதியிருக்காரு இந்த கடைசி திருக்குறளில் அந்த அதிகாரத்தில். அப்படி எழுதிட்டு, அதாவது டேய் உனக்கு கர்மா இருக்குது, நீ போன ஜென்மத்தில் பண்ணது இந்த அடிக்கும், அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்தில் நீ முயற்சி எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்கிறா போல் இதே திருவள்ளுவர் ஊக்கமுடைமையில் பார்த்தீங்கன்னா அந்த ஊழை ஓரளவுக்குள்ளால தள்ள முடியும் முயற்சியினால், நல்லவனாக இருந்து ஒழுங்காக இருக்குது. அது எப்படி சொல்கிறாரு, அவர் சொல்ற ஊழினும் உட்பக்கம் காண்பர், அந்த ஊழை கூட தள்ள முடியும். ஊழினும் உட்பக்கம் காண்பர், தளராமல் பண்ணுறவங்க பாருங்க. உழைவின்றி தாழாது உஞற்றுபவர், அதாவது தாழாமல் கையை கீழே போடாமல் முயற்சி பண்ணுறவங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தவங்க. அந்த ஊழை கூட ஓரளவுக்கு நீ பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஆல்டுகெதர் 12 குறள்களில் அவர் ஊழை பற்றி எழுதியிருக்காரு, ஊழ் வினையை பற்றி எழுதியிருக்காரு. அதை பற்றி புலியூர், கேசகன், சாலமன், பாப்பியா எல்லாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் திருக்குறளில் ஒரு விஷயம் எழுதியிருக்கு. திருக்குறள் ஒரு ஹிந்து மதத்தை மட்டும் போற்றும் ஒரு நூலாக இல்லை. அதை பற்றி அவர் சொல்லும்பொழுது இந்த மகாவிஷ்ணு குறளை பற்றி எழுதும்போது, படா நீங்கள் நல்லா இருங்கடான்னு சொல்கிறதுக்கு அந்த கோட்பாடு கான்டெக்ஸ்டுவல்
இம்பார்ட்டன்ஸ்னு ரொம்ப முக்கியமான இருக்குது. எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறோம்? மகாவிஷ்ணு சொல்கிறது, நான் வந்து ஒரு மருத்துவர், ஒரு சில நான் நினைப்பேன், பிள்ளைங்க வந்து புழுகள் மாதிரி துடிச்சிட்டு இருப்பாங்க கேன்சரால். ஒரு சின்ன பிள்ளை யாராவது போய் குத்திச்சா என்ன பண்ணிச்சு? எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு ஒரு கேன்சரால் கஷ்டப்பட்டு இறந்து போகுது. இன்னொரு குழந்தை ஜாலியாக இருந்துட்டு ஒரு அம்பானி மாதிரி அதானியாக இருக்குது. ஏன் வேறு ரொம்ப நம்ம டாக்டர்ஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் ரீஇன்கார்னேஷன், போன ஜென்மம் அப்படி பண்ணதுனால இப்படி ஜென்மம் தவிர வேறு எந்த லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை. பெரிய அறிவியல் நிபுணர் நீல்ஸ் போர் தான் ஆட்டம் இது பண்ணவர். ராபர்ட் ஓப்பன்ஹைமர்னு ஒரு படம் கூட வந்துச்சு. ஆட்டம் பாம்பை பண்ணவர் ருதர்ஃபோர்ட், ஆட்டமை பற்றி எழுதினவர். இவங்க எல்லாம் ஐன்ஸ்டைன், இவங்க எல்லாருமே டாப் மோஸ்ட் அறிவியல் நிபுணர்கள். அவங்க இறக்கிறதுக்கு முன்னால் கடந்த 10-15 வருஷங்களில் அவங்க ரொம்ப ஆன்மீகத்தினால தான் நமக்கு சுற்றி இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்மளால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃபர் பண்ண முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, கர்மா இருக்குது. ஏனென்றால் காட் டஸ் நாட் பிளே டைஸ். ஏனென்றால் விக்ரம், மத விஷயம் ரேண்டம். ஆமாப்பா இதாப்பா, யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம், எந்தவித ஒரு பேட்டர்னும் இல்லை, ஒரு ஆர்டரும் இல்லை. உனக்கு வந்துச்சா கேன்சர், போயா, நீ என்ன வேணால் பண்ணிட்டு போயா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த பாலியல் குற்றங்கள் வந்திருக்கு, கொலையும் குத்துவும் இருக்குது. பசங்கக்கிட்ட போய் டேய் நல்லா இருக்குடா, இப்போ எந்த உனக்கு ஊழ் வந்திருந்தாலும் அந்த ஊழை உன்னால் நல்ல கர்மத்தினால தாண்டி வர முடியும். அட்லீஸ்ட் அடுத்த வாட்டி நீ நல்லா இருப்பேன், இந்த வாட்டி இந்த திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பேன் சொல்லி அவங்கள எந்த ஒரு வகையிலையும் நம்ம நல்வழியில் எடுத்துகிட்டு போனோம்னா ஓகே. இதை நான் ஒரு பெரிய பகுத்தறிவு பெரியார் என்கிட்ட தமிழ் கற்றுக் கொடுத்துருப்பார், தமிழப்பன் ஐயான்னு. அவர்கிட்ட நான் நேற்று நைட் இதை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், நான் கேட்டேன், பின்ன எப்படி தான் பசங்ககிட்ட நீங்கள் சொல்வீங்கன்னா, சமுதாய நல்வழிக்காக நீங்கள் அப்படி பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விக்ரம், எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் டாஸ்மாக்கும் போதைப் பொருள்னு இருக்குது. பேப்பர் ஓப்பன் பண்ணால் 5 பேர் படுகொலைன்னு போட்டு. அப்போ போய் பசங்களா வாங்க, நீங்கள் பொண்களை பார்த்து விசில் அடிக்காதீங்க, அவங்கள ஃபிகர்னு கூப்பிடாதீங்க, கொலை பண்ணாதீங்க. ஏனென்றால் சமுதாய நல்வழிக்கு நீங்கள் பண்ணுங்கன்னா நீங்களே மனசில் கை வச்சு நீங்கள் நேர்கள் சொல்லுங்கள், அப்படி நடக்குமா? ஒரு ஸ்பிரிச்சுவல் பேசிஸ், ஒரு அடிப்படை. அப்பா ஒரு கர்மான்னு ஒன்று இருக்குது, திருமூலர் எழுதியிருக்காரு, திருமூலர் அதை பற்றி எழுதியிருக்காரு. எல்லா இடங்களும் அப்படி போட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கிறிஸ்தவ ஸ்கூல்கள் the wages of sin is death ன்னு பைபிளில் வருது. I think it's in Deuteronomy, I may be wrong. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணமே தப்புன்னு சொல்லி எல்லா ஸ்கூலையும் மூடு, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எதுக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ இது நம்ம எல்லாம் கொஞ்சம் ரேஷ்னலாக கொஞ்சம் பகுத்தறிவோடு பார்க்கணும். நேரு ஐயா நேரு மினிஸ்டர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கும்பொழுது அதில் மூச்சு விடுது, அது கரெக்ட். யோகாவில் கூட அந்த மூச்சு ரொம்ப முக்கியம், அது கரெக்ட். அதனால் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் போய் பிடிப்பீங்களா? ஏன் நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பற்றி சொன்னீங்களா? இன்னொரு இடத்துல காந்தின்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, அது கூட நான் பார்த்தேன், யூடியூப்ல இருக்கு கிளியராக. அது நான் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேன். அதாவது நீங்கள் பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா வாட்டி பெண் குழந்தை இருக்கும், பாவம் இல்லைன்னா ஆண் குழந்தைகள் என்னமோ சொல்லியிருக்காரு. பாவம் இருந்தால் ஆண் குழந்தை இருக்கும். அது அவர் காந்தியை எதுக்கு அப்படி சொல்லியிருக்காரு? பெண்கள் உங்களுக்கு நல்லது, ஒரு வரப்பிரசாதம். எனக்கு 3 பேத்திங்க இருக்கு, ஒரு பேர் இருக்குது. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவங்கிட்ட கேட்டால் இன்னும் எனக்கு 10 பேத்திங்க கொடுப்பேன்னு தான் கேட்பேன். அவ்வளோ ஒரு இன்பத்தையும் ஒரு சுகத்தையும் ஒரு ஆசையும் காட்டுவாங்க பேத்திகள். அதுக்கு காந்தி ஐயா சொல்லியிருக்காரு. அதுக்கு போய் இப்போ காந்தி அமைச்சர் ஏன் இப்படி சொன்னார், நேரு ஏன் இப்படி சொன்னார்? அவரும் சொன்னது ஸ்கூலில் தான் சார் சொல்லியிருக்காரு, அதுவும் ஒரு ஸ்கூலில் தான் சொல்லியிருக்காரு. ஸோ யூஆர் கரெக்ட். நான் என்ன சொன்னேன், எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஒரு ப்ராட் மைண்டட்னஸ் கூட பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கர்மாவை பற்றி யார் ரொம்ப சொன்னார்னா, சுவாமி விவேகானந்தா, என்னுடைய ஹீரோ. சுவாமி அவ்வளோ சொல்லியிருக்காரு கர்மா பற்றி. நான் பேசுவது சென்னையில் வரும்போது சொல்லியிருக்காரு, நான் உங்கள் முன்னால் பேசுவதும் கர்மா தான், நீங்கள் இதை கேட்குறதும் கர்மா தான். உங்களுக்கு அந்த கர்ம வினை இருக்கிறதால தான் நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க, என் முன்னால் நிற்கிறீங்க. நான் உங்களை முன்னால் நின்று நான் பேசுகிறேன்னு மெரினா பீச்சில் 9 நாள் இங்கே ஐஸ் ஹவுஸில் இருந்து விவேகானந்தா ஹவுஸ்ன்னு சொன்னார்ல, அந்த ஒன் ஆஃப் த ஸ்பீச்சஸில் அவர் சொல்லியிருக்காரு. கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தாவில் இருக்குது. ஸோ கர்மாவை யூஸ் பண்ணுறோமா அல்லது பைபிள்? நான் கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்தேன், டான் பாஸ்கோவில். டப்பா இருக்கு, நான் டியூட்ரோனோமியில் இது போட்டிருக்கேன், சென்ட் ஜான்ல இருக்குது, இது பாலில் எப்படி இருக்குது, மேத்யூவில் எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் படிக்கட்டும்.
நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் குரானை ஃபுல்லாக படிச்சிருக்கேன். இப்போ கூட அப்பப்போ இந்த சொல்லும்போது அல்லாஹும்மா இந்தியல்ல திக்ரிக்கா ஷுக்ரிக்கான்னு சொல்லுவேன். நான் இவங்க எல்லாம் சொல்கிறாங்களே, சண்டை போடுறாங்களே பகுத்தறி, அவங்கள வந்து சொல்லுங்கள். நான் பல பேசேஜஸ் சுறாக்களை நான் சொல்லுவேன். குரானை படித்தா ஃபெய்த்தை பற்றி நமக்கு புரியும், பைபிள் படித்தா லவ்வை பற்றி புரியும், பகவத்கீதை படித்தா லாஜிக்கை பற்றி புரியும். நான் என்ன சொல்கிறேன், ஏன் பசங்க எல்லாத்திலிருந்தும் நல்ல கோட்பாடுகளை கற்றுக்க முடியாது? ஒரு விஷயம் கற்றுக்கிறதா, நீ அறிவியலை தாண்டி சொல்கிறேன்னு ஜெயிலில் போடுறது ரொம்ப ஒரு நேரோ மைண்டட், ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல். வி வாண்ட் சில்ட்ரன். அப்துல் கலாம், விவேகானந்தர் எல்லாத்தையும் படிச்சிருந்தார். நபிநாயகத்தை ஒரு கோட் பண்ணியிருக்காரு. அப்துல் கலாம் நபிநாயகத்தை கோட் பண்ணுவார், குரலில் கோட் பண்ணுவார், பகவத்கீதாவை கோட் பண்ணுவார். ஏன் நம்ம பசங்களை வந்து விவேகானந்தர் மாதிரியும் அப்துல் கலாம் மாதிரி நம்ம வளர்க்க முடியாது? அப்படி நம்ம நினைக்கணும். இதை படிக்காதுன்னு சொல்கிறது. எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் போய் யுனைடெட் ஸ்டேட்ஸில் டென்னசிங்கிற ஒரு மாநிலத்தில் 1925 வரைக்கும் கற்றுக் கொடுக்கும்போது கடவுள் ஒரே ஒரு நாள் இப்படி பண்ணி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார். கிரியேஷனிசம், பரிணாமத்தில் டார்வினிசம்ல நம்பலை. ஜான் ஸ்கோப்ஸ் என்கிற ஒரு வாத்தியார், இல்லை இது மாதிரி பரிணாம வளர்ச்சின்னு இருக்குது, குரங்குலேருந்து இப்படி வந்து குரங்கு போன்ற ஒரு மனிதர், ஒரு ஜீவன்லேருந்து வந்தார் மனிதன் சொன்னதுனால அரெஸ்ட் பண்ணாங்க 1925. அதுக்கப்புறம் 1925 டென்னசி, ஸ்டேட் ஆஃப் டென்னசி வர்சஸ் ஜான் ஸ்கோப்ஸ், வேர்ல்டு ஃபேமஸ். அதாவது இந்த எவல்யூஷன், பரிணாமம் வர்சஸ் கிரியேஷன் பற்றி ரிலிஜன் பற்றி பேசினா இது வரும். அந்த ஜான் ஸ்கோப்ஸ் ட்ரையல் கடைசியில் முடிஞ்சது வந்து 1987. அந்த சுப்ரீம் கோர்ட் கடைசியாக சொல்லிச்சு, இது மாதிரி சயின்ஸ் அறிவியல் எதிர்த்து யாரும் போகக்கூடாது, ஒரே ஒரு தர்மத்துடைய கோட்பாடுகள் போடக்கூடாது. இங்கே உல்டாவாயிட்டு இருக்கு. ஒரு தர்மம், அதாவது அந்த கான்டெக்ஸ்ட்னு இருக்குது. நீங்கள் எல்லோரும் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் எல்லோரும் மறுபிரிவு இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. நான் சொன்னா போல நீ வந்து நல்லவனா இல்லைனா நீ வந்து ஜன்னத், அதாவது ஹெவனுக்கு போக மாட்டேன். நீங்கள் குரான் அண்ட் ஹதீத் படிச்சிங்கன்னா நமது இஸ்லாமிய சகோதரர்கள் இது பெரியிங் பண்ணும்போது கிறிஸ்டியானிட்டியில் மேலே பார்த்துட்டு பெரி பண்ணுவாங்க, புதைப்பாங்க. டஃபன், அதாவது பெரியல் இன் இஸ்லாம் கீழே பார்த்து போடுவாங்க. டேய், நீ இந்த மண்ணில் வந்து அந்த மண்ணுக்கே நீ போகிற, திருப்பி வர மாட்டேன், நீ உடனே போய் எதுக்காக நல்லவனாக இருக்கணும்? இஸ்லாமியன் நல்ல இல்லைன்னா நீ இறந்துட்ட அப்புறம் உன் உடம்பு கீழே போயிடும், நீ மேலே போவேன், அங்கேருந்து நீ நரகத்துக்கோ அல்லது சொர்க்கத்துக்கோ போகிறது ஆண்டவனால் சொல்லணும். அப்போ இஸ்லாமிய பசங்களுக்கு அப்படி சொல்லணும். அப்போ நரகம் சொர்க்கம்னு சொன்னாலே அது அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இல்லை. பட் அப்படி சொல்கிறதுனால நல்லவங்களாக வளர்க்கலாம். நான் சொல்கிறேன், பசங்க நல்லவங்களாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதை வந்து எந்த கோட்பாடை நம்ம பயன்படுத்தினாலும் அது முக்கியம் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா பசங்களுக்கு குரானில் இருக்கிற நல்ல விஷயங்களும் பகவத்கீதையில் இருக்கிற நல்ல விஷயங்களும் விவிலியத்தில் பைபிளில் இருக்கிற நல்ல விஷயங்களும் சொல்லி பியூட்டிஃபுல் பசங்களாங்கடா, உலகத்தை நீங்கள் காதலிங்கடா, நீங்கள் வந்து அன்பை வந்து பைபிளில் இருந்தோம், ஒன்று லாஜிக்கும் தர்க்கத்தையும் பகவத்கீதாவில் இருந்தோம், நம்பிக்கையும் ஃபெய்த்தும் நீ குரான் இருந்து படிப்பேன்னு சொல்லுவேனே தவிர இது மாதிரி அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கிட்டு, அதுவும் சம்மந்தப்பட்ட பெரிய அமைச்சர்கள், இதெல்லாம் நான் சொல்கிறதுனா அவங்க சொல்லணும், அதுக்கு வந்து ஒன்று நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி 200 போலீஸ்காரங்க, ஒரு ஆன்மீகவாதியை பிடிக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் 200 போலீஸ்காரங்க தேவை? அந்த 200 போலீஸ்காரங்க இன்னொரு இடத்துல இருந்தால் பிக் பாக்கெட் அடிக்காமல் அல்லது பாலியல் குற்றங்கள் இல்லாமல் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய ஃபீலிங். ஒழுங்காக நம்ம கான்ஸ்டியூஷனை படித்தா நான் சொன்னது அத்தனையும் அரசியல் சாஸ்திரத்தில் இருக்குது. ஆர்டிகிள் 25, 1, 2, 3, ஆர்டிகிள் 30, 1, 2, 3 எல்லாத்துலேயுமே இருக்குது விக்ரம். இப்போ நம்ம பண்ணுறது இந்த எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த சர்ச்சையே ஒரு டைம் வேஸ்ட், ஒரு திசை திருப்பி. இது நம்ம பண்ணக்கூடாது. பசங்களை நல்லா வளர்க்கணும். எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா உன்னுடைய சமுதாயத்துக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினச்சி மட்டும், பகுத்தறிவு தந்தை இப்படி தான் சொல்லியிருக்காரு, நீ சமுதாயத்துக்கு நீ நல்லது பண்ணுறதுக்காக நீ நல்லவனாக இருக்கணும்னு சொன்னால் எவ்வளவு பசங்க நல்லா இருப்பாங்க நீங்கள் மனசில் யோசிச்சு பாருங்கள். அல்லது இது மாதிரி நீ வந்து சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போவேன், அல்லது உன் கருணை வினை ஒன்று இருக்கும், இப்படி நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து பண்ணலாம். நான் வந்து இந்த சர்ச்சைக்கு அப்புறம் 5-6 யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள்கிட்ட கேட்டேன். ஒருத்தருக்கும் நான் உங்களுக்கு தெரியுமா வேதங்களை படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வேஸ்ட். சரி, வேதத்தை படிக்கல, திருக்குறள் ஃபுல்லாக படிக்கலாம், இல்லை படிக்கல சார். ஒரு திருமூரர் படித்ததோ எழுதுனதோ அல்லது திருவாசகம் படித்தது. ஸோ இதை பற்றி ஒன்றுமே படிக்காமல் நான் என்ன சொல்கிறேன், நீ எல்லாத்தையும் படிப்பா, அப்படியே மூஞ்சில் துப்பு. யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்கிறேன், எனக்கு யோக சூத்ரா பதஞ்சலி எழுதுனது பிடிக்கல, தூக்கி போடு. என்ன அழகாக எழுதியிருக்காரு. அதில் வந்து யோக சித்தி
விருத்தி, யோக சித்த விருத்தி விரோதக எழுதியிருக்காரு. அதாவது உன்னோட மனசை வந்து நீ கண்ட்ரோல், நிரோதகாங்கிறது கண்ட்ரோல். அதனால தான் அந்த கான்ட்ரசெப்ட் கூட நிரோதம் பேர் வச்சாங்க. இந்த கண்ட்ரோல் பண்ணி எதுவும் இல்லாத ஒரு நிலைமைக்கு நீ கொண்டு வா. ஒவ்வொரு தனி மனிதனும் கூட யோக சூத்திரத்தில் பதஞ்சலி சொல்கிறாரு. அதே கர்மம் பகவத்கீதையில் வந்து ஸ்ரீகிருஷ்ணா சொல்கிறாரு, கர்மண்யேவ அதிகரஸ்து மா ஃபலேஷு குடாச்சனாக. நீ ஒரு டாக்டர் மருத்துவனாக இருந்தால் உன் கர்மாவை மட்டும் நீ பண்ணு, என்ன அதை பற்றி நடக்குதுன்னு நீ நினைக்க பார்க்காத. நீ ஒரு போலீஸ்காரனாக இருந்தால் உன்னோட கடமையை அதோடைய பயனை பற்றி நினைக்காம பண்ணுன்னு ஸ்ரீகிருஷ்ணா சொல்லியிருக்காரு பகவத்கீதை. இது எல்லாமே நம்ம நல்லது தான். இந்த நல்லதை கொண்டு வந்து பசங்களுக்கு எப்படி நம்ம உள்ள திணிக்கணும்னு பார்க்குறோமே தவிர இது தப்பு அது தப்புன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஒன்றுமே இருக்காது பாக்கி. ஏன் கந்த சஷ்டி கவசத்தை படிக்க மாட்டாங்க, சரி, குரான்னு பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சரி, பகவத்கீதையும் சொல்ல மாட்டாங்க. ஐ திங்க் இந்த சொசைட்டி ரொம்ப தப்பான ஒரு திசையில் போயிட்டுருக்கு. அப்போ நமக்கு வந்து ரிலிஜன் வந்து ஒரு ஊன்றுகோல், அது வந்து ஒரு ஊன்றுகோலாக பயன்படுத்தி நம்ம பசங்களுக்கு வந்து டே இதுதான்டா தர்ம வழி, அப்புறம் கர்மா நம்ம தர்மான்னு யார் உங்களுக்கு தெரியும், நீ பார்த்தியா, நான் ஏன் அப்படி அப்படியே திறந்து விடு, அவுத்து விடு. அமெரிக்கன் சொசைட்டி மாதிரி என்ன வேணால் யார் வேணால் பண்ணலாம், மாட்டிக்காத வரைக்கும் மட்டும் ஓகேன்னு சொன்னால் பாலியல் குற்றங்களும் சரி, கொலையும் கொள்ளையும் சரி இந்த நாட்டில் ரொம்ப ஓங்கி வளரும். அது நமக்கு இப்போ வேண்டாம் சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும்போது அறிவியலை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்க, அதைத்தான் வந்து இந்த பகுத்தறிவாதிகள்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கிறாங்க சார். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ எல்லாமே விவாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உனக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா நீ கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு நீ குணப்படுத்த வேண்டியதான், நீ ஏன் மருத்துவர்கிட்ட போகிற அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்களே சார் அவங்க பகுத்தறிவாதிகள். கரெக்ட். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் ஆக்சுவலாக ஓப்பன் மைண்ட். அலோபதிங்கிறது இந்த மாத்திரை மருந்து கொடுக்குறது, ஹோமியோபதிங்கிறது வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு. நான் பேஷண்ட்ஸுக்கு அதான் சொல்லுவேன், அப்பா நீ அலோபதி எடுத்துக்கோ, அதோடு சேர்ந்து ஹோமியோபதி வேணுமா அதுவும் எடுத்துக்கோ. இல்லை சார் நான் வந்து நேச்சுரோபதி எடுத்துக்கோ, வெங்கடாச்சலபதி வேணால் கூட எடுத்துக்கோ. எந்த மருத்துவன் வந்து இப்படி தான் ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்ல முடியும்? எல்லா மருத்துவ பாதைகளும் நல்லதுக்கு தான் போகும். ஆஸ் லாங் ஆஸ் நீங்கள் ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறீங்க, இதுக்கு ஒரு விஷயம் இப்படி பண்ணணும், அதே சமயத்தில் நீ ஆண்டவனை வேண்டிக்கும். இதுதான் திருக்குறள் அவர் சொல்கிறாரு. ஒரு பக்கம் ஊழ் இருக்குன்னு சொல்கிறார், ஊழின் பெருவழி யாவுல, அதோட பெரிய ஒரு வழி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறார். அதே சமயத்தில் நீ முயற்சி செய்யுங்கிறாரு வள்ளுவர், நமது திருவள்ளுவர். நீ முயற்சி எடுத்து ஊழையும் ஓட விடு, ஊழையும் உட்பக்கம் காண்பர். யார் காண்பார்கள்? தளராமல் உழைக்கின்றவர், உழைவின்றி, அதாவது தளராமல் உழைவின்றி தாழாது உஞற்றுபவர். முயற்சி எடுத்துகிட்டே இருக்கு. அந்த முயற்சிங்கிறது டாக்டர் கிட்ட போகிறது. டாக்டரோட முயற்சி அந்த எமர்ஜென்சி ஒரு ஹெர்னியா வெடிக்க போதா அது மாட்டிக்கிச்சா அது ஆப்ரேஷன் பண்ணு. ஸோ போத் ஆர் இம்பார்ட்டண்ட். ஒன், நமக்கு தாண்டி ஒரு விஷயம் நமக்கு வருது. இன்னொன்று, அதுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட ஹோமியோபதி இருந்தானா ஒரு குக்கிராமத்தில் அங்கே போ, ஒரு அந்த மருத்துவர் இருந்தாரா அவர்கிட்ட போ, டாக்டர் இருக்காரா அவர்கிட்ட வா, எதுவும் தப்பு இல்லை. அதுக்கு மேலேயும் ஒரு விஷயம் நடத்துதுன்னா நடக்கும். சில சமயம் எல்லாம் பண்ணுவோம், பேஷண்ட் இறந்து போவாங்க. ஒவ்வொருத்தருடைய கர்மா நம்ம நினச்சோன்னா ஒரு மனசாந்தி ஒரு விக்ரம். அதர்வைஸ் மனசாந்தியே வராது. இவன் கொண்டுட்டான், அந்த டாக்டர் மாத்திரை கொடுத்து கொடுத்துட்டான், இந்த மாத்திரை இன்ஜெக்ஷன் கொடுக்காம கொண்டுட்டான், இந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டுட்டான், இந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாமல் கொண்டுட்டாங்கிற ஒரு மனசாந்தி இருக்கும். அதுவே நமது கர்மா நம்ம பண்ணுறோம், அதுக்கு மேலே இவ்வளவுதான். ஒரு ஆண்டவன் ஒன்று இருக்கான், நமக்கு கர்மான்னு ஒன்று இருக்குன்னா கர்மாவை நினைப்பவர்கள். 40வது வருஷம் நான் வந்து ஒரு சீட்டில் உட்காந்து டாக்டர்னு பார்த்துருக்கேன். 85ல் ஆரம்பிச்சது, 40வது வருஷம். உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? மனசாந்தி வேணும், பீஸ் வேணும், ஒரு அமைதி வேணும். கர்மாவை நம்புபவர்கள் அல்லது ஆண்டவனை நம்புபவர்கள், இந்த நம்பிக்கை தான் விளக்கு இரு கண்ணீர் இருந்த நமக்கு போல நம்பிக்கை உள்ளவங்க மனசுலையும் அவங்க மூளையிலையும் ஒரு சாந்தி அமைதியை பார்ப்போம். எனது இஸ்லாமிய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் வரான், எல்லாம் பண்ணுறோம், கீமோ ரேடியேஷன் சர்ஜரி, 4 வருஷத்துக்கு இறந்து போகிறான். அல்லாஹ் கொடுத்தாரு, அல்லாஹ் எடுத்து வாங்கிட்டு போகிறான் அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு மனசில் வந்து ஒரு நிம்மதியை நான் பார்ப்பேன். அல்லது ஹிந்துஸ் கிட்ட என்ன சார் நம்ம கர்மண்யவாதிகரஸ்தம் எல்லாம் பண்ணியாச்சு, இந்த இவ்வளோ தாங்க ஒரு நிம்மதியை பார்ப்போம். இந்த பகுத்தறிவு கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கும்பல்கிட்ட நிம்மதியை பார்க்கணும். சார் டாக்டர் வேறு மாதிரி பண்ணுறது எப்படியா இருக்குமா? அதாவது எங்கேயோ ஒரு டாக்டர் இருக்காரா, அவர்கிட்ட எங்கேயோ ஒரு பாக்கெட்டில் ஒரு ஊசி இருக்குதான், அந்த ஊசி கொடுத்தா அது சரியாயிடுமா? அந்த டாக்டர் கண்டுபிடிக்காத நம்ம மிஸ்டேக் நினச்சி ஒரு தத்தளிப்பு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையை ஒரே ஒரு வாழ்க்கையை நினைச்சாலும் சரி, அல்லது என்ன போல பல பிறவிகள் இருக்குன்னு நினைச்சாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி வேணும்னா ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை ஒரு புக்கில் வரலாம். ஏன் நவீனாயகமே சொல்லியிருக்காரு,
ஒரே ஒரு ஒரு புக்கில் நம்புறவனை நீ நம்பலாம், ஏன்னா அவனுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. அப்பேற்பட்ட பீப்புள் அரபிக்கில் அகல் அல் கிதாப், அகல்னா மனிதர்கள், கிதாப்னா புக். எந்த ஒரு புக்கு நம்புறவனையும் நீ வந்து படிக்காத, ஏன்னா அந்த புக்கு வந்து பகவத்கீதாவாக இருக்கலாம், குரானா இருக்கலாம், பைபிளாக இருக்கலாம், ஏன்னா அவங்க நம்ப முடியும் எழுதியிருக்காரு, ஹதீத்தில் எழுதியிருக்காரு நபிநாயகம். ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு புக், ஒரு கோட்பாடு, அது கர்மாவாக இருக்கலாம், அது ரீஇன்கார்னேஷனாக இருக்கலாம், அந்த கோட்பாடில் ஒரு பிலீஃப் இருக்கிறவன் அவனுக்கு நடக்கிறத அது மூலமாக நடக்குதுங்கிற ஒரு மனசாந்தி. அட பாவீங்களா, மனசாந்தி தான்ப்பா முக்கியம். ஒரு மருத்துவனுக்கு முறையில் சொல்கிறேன், எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாலும் தத்தளிக்கும் மனசோட வாழ்வது வந்து மனுஷனுக்கு சேராது. அதனால் ஒரு தர்மாவை நம்ம பிலீவ் பண்ணாங்கிறது தான் முக்கியம். சார் இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா முன்ஜென்மன்ற விஷயம் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் முன்ஜென்மத்தில் ஒருத்தர் பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் தண்டனை கிடைக்குது சார். ஆனால் அவங்க முன் ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட தெரியாமல் தண்டனை அனுபவிச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, யோசிச்சு பாருங்க சார். இப்போ நான் தப்பே பண்ணாமல் 5 வருஷம் ஜெயில் தண்டனை நீ கொடுத்துட்டே பண்ணா என்னடா தப்பு பண்ண, 5 வருஷம் ஜெயில் தண்டனை எனக்கு எதுக்கா கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சார் இருக்குது. மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை இருக்குங்க. இந்த பீஷ்மருக்கு முன்னால் கங்கை வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொரு வருஷமும் அழகான ஒரு குழந்தைய பெற்று தண்ணியில் போட்டு கொண்டுடுவாங்க. அது மாதிரி 7 பிள்ளைங்களை கொண்டுட்டு 8வது ஆள் தான் பீஷ்மர். பீஷ்மர் வரும்போது அந்த ராஜாவுக்கே தாங்காம இப்படி இது மாதிரி குழந்தைங்களை கொண்டு சொல்லும்போது, சரி நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், இப்போ நான் உண்மையை சொல்கிறேன், நான் தான் கங்கை, இந்த 8 பேரும் தேவர்கள், ஒருத்தன் வந்து காமதேனு திருடினா, இந்த 7 பேரும் அவனோட சேர்ந்து திருடினாங்க. ஆனால் பியூட்டிஃபுல்லாக அந்த கான்செப்ட் ஆஃப் கர்மா வருது பாருங்க. அப்போ வந்து எல்லாரும் என் காலில் வந்து விழுந்தாங்க, ஒரு ரிஷி வந்து இவங்களுக்கு சாபம் கொடுத்தாரு, எல்லாரும் போய் மனிதர்களாக பிறக்கணும். திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரத ராமாயணத்தில் பெரிய ஒரு சாபம்னா போய் மனுஷனாக பிறந்து தொலை, ஏன்னா அவங்க தேவர்கள். அப்போ இவங்க போய் கங்கை காலில் விழுந்து, இப்போ அவங்கெல்லாம் இந்த ஆர்குமெண்ட் வரும்னு தெரியுமா, மகாபாரதம் எழுதும்போது இந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஆன்சர் இருக்குது பாருங்கள். விக்ரம் காலில் விழுந்தாங்களாம் கங்கை காலில். ஸோ கங்கை சொல்லிச்சா அது மாதிரி வசிஷ்டரே உங்களை வந்து தப்பிச்சிருக்காரு, நான் அதை திருப்பி வாங்க முடியாது சாபத்தை, நீ வந்து மனுஷனை தானே பிறக்கணும், நீ பிறந்துட்டு அடுத்த நிமிஷமே நீ செத்துட்டு திருப்பி தேவனாக வந்துடுவேன்னு சொல்லி, அதனால் இந்த கங்கையை அங்கே போய் ஒரு பெண்ணாக பிறந்து இந்த 7 தேவர்களையும் பெற்று உடனே கங்கையிலே போட்டு காலியாக்கிட்டு மேலே அனுப்பிட்டான். இப்போ வந்து உடனே பகுத்தறிவாளம் அப்படின்னா நீங்கள் ஒரு குழந்தைய போய் நீங்கள் தண்ணியில் போட்டு கொள்ளலாம், அது ஓகேன்னு சொல்கிறீங்களா? இட் இஸ் சிம்பாலிக்குங்க, இட் இஸ் சிம்பாலிக். வந்து அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சின்ன வாழ்க்கை இருந்ததுக்கு புனர்ஜென்ம பாவம் ஒரு காரணம், தேவர்களாக இருக்கும்போது பண்ண ஒரு காரணம் ஒரு பாவம்னு. அதுபோல் நான் இந்த கதையை நான் திருப்பி நினச்சிப்பேன். ஒரு சின்ன குழந்தையோ ஒரு சின்ன 20-25 வயசு ஒரு கேன்சர் வரும்பொழுது ஒரு வேளை இப்படி தான் இருக்கலாம். இப்போ வந்து சயின்டிஃபிக்கலி பல நூல்கள் இருக்குது, அந்த நூல்கள் அத்தனையும் நான் படிச்சிருக்கேன். லைஃப் ஆஃப்டர் டெத் பை மூடி, ரேமண்ட் ஜே மூடி ஜூனியர் இருக்குது. அப்புறம் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் பை பிரையன் வைஸ், இதெல்லாம் போய் படிங்க, எல்லா புக்ஸும் அவைலபிள். அண்ட் இதெல்லாம் வந்து அமெரிக்கன் தான், வெள்ளைக்காரன் இதில் தான் பகுத்தறிவு பிடிக்குமே, எல்லாம் அமெரிக்கன் பிரிட்டிஷார் எழுதுனது. டாக்குமெண்டட் ஒன்று வந்து 78 கேஸ் டாக்குமெண்டட் கேஸ் ரீஇன்கார்னேஷன். 3 வயசு பையன், நான் வந்து இந்த நகரத்தில் பிறந்திருக்கேன், அங்கே வாழ்ந்திருக்கேன், அவன் வந்து ப்ரீவியஸ் லைஃப்பில் இருக்கும்போது அந்த பொண்டாட்டி வந்து அவன் மனைவியை வந்து அவன் ஐடென்டிஃபை பண்ணுறான், இதான் என் பையங்கிறான், இதான் எப்படி இதெல்லாம் நடக்க முடியும்? நம்ம 10 பேர் ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம், புலி இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம், ஒருத்தன் புலியை பார்க்குறோம், மற்ற 10 பேரும் 100 பேர் புலி பார்க்குறது, அந்த காட்டில் புலி இருக்கா இல்லையா? லாஜிக் படி இருக்குது. 9 பேர் பார்க்கலன்னா 100 பேர் பார்க்கலன்னா கூட ஒருத்தர் பார்த்தாலும் இருக்குது. அதுபோல் நம்ம எல்லாருக்கும் ரீஇன்கார்னேஷன்ஸ்னா நம்ம மண்டை காலி ஆகிடும். இது கூட விவேகானந்தர் எழுதியிருக்காரு, all the memory of your previous lives is in your soul, be thankful that you cannot remember that. நம்ம அத்தனை பாவம் புண்ணியம் பார்த்தா எல்லாரும் பைத்தியக்காரங்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு 10,000 பேரில் ஒருத்தரோ 100,000 பேரில் ஒருத்தரோ அந்த மெமரிஸ் வரும், அந்த எல்லாம் டாக்குமெண்ட்டாக இருக்குது. ஒருத்தர் இருந்தால் கூட ப்ரூஃப் போதுமே. 10 பேர் 10,000 பேரில் ஒருத்தர் ஒரு பேய் பார்த்தா கூட பேய் இருக்குன்னு தான் அர்த்தம். அது மாதிரி நல்ல டாக்குமெண்டேஷன் இருக்குது. அந்த நூல்களில் ஒரு 7-8 நல்ல நூல்கள் எல்லாம் பெஸ்ட்செல்லர்ஸ், மில்லியன் காப்பீஸ் சோல்டு. டெஃபினட்டாக ப்ரூஃப் இருக்குது. டெஃபினட்டாக ரீஇன்கார்னேஷன், அதாவது மறுபிறவிங்கிறது உண்மை முற்றிலும் உண்மை. ஓகே சார். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ நிறைய நம்ம பார்த்துருப்போம், திருவிழாவில் வந்தாவே வந்து அந்த சாமி ஆடுறன்ற ஒரு விஷயம் இருக்குது சார். இது வந்து அறிவியலையும் தாண்டி வருதா? ஏன்னா ஒரு பெண் சாதாரணமாக இருக்கும்போது சாதாரணமாக இருக்காங்க, ஆனால் அந்த சாமின்னு ஒன்று உடம்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அவங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து சார் வருது? ஓகே, ஒரு அறிவியலாக இது கேட்குறேன் டாக்டரா. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். நான் இந்த என் பதில் வந்து ஒரு
மதில் மேல் பூனை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2 வகை இருக்குங்க. இது நான் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். த 4th டைமென்ஷன், அதாவது 4வது அளவு, லென்த் பிரெத் ஹைட்டு தானே நமக்கு தெரியாதது உள்ள டைம். 4th டைமென்ஷன் இருக்குது. ஒரு ரொம்ப ஃபேமஸ் புக் இருக்குது. அந்த 4th டைமென்ஷனில் ஜெகான் ஒருத்தர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழ்லேயே முருகன் வெறியாட்டம்னு இருக்குது. முருகன் உள்ளே ஏறி ஆடுவான். சங்கத்தமிழில் எழுதுறதுலாம் பகுத்தறிவு ஆளுங்களுக்கு பிடிக்கும், அதுலேயே இருக்குது. கொற்றவையும் முருகனால் வெறியாட்டமும் இருக்குது. அது வந்து கலித்தொகையில் இருக்குது, பொருளாற்றுப்படையிலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முருகன் வெறியாட்டம். ஸோ அது வந்து 2 ஆஸ்பெக்ட்ஸுங்க. ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஹிஸ்டீரியா, ஹெச்சிஆர்னு சொல்லுவாங்க, ஹிஸ்டாரிக்கல் கன்வர்ஷன் ரியாக்ஷன். 95% ஒரு சில பெண்களுக்கு இது மாதிரி அம்மன் இப்படி ஏறும் ஒரு நினைப்பாகவும் அந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டி இருந்தாலும், நான் வந்து நானும் ஒரு விஞ்ஞானி தான், அதுக்குன்னு எல்லாமே சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஓரளவுக்கு நம்ம இதுதான் சொல்ல முடியும். விஞ்ஞான ரீதியில் ஹிஸ்டாரிக்கல் கன்வர்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது மாதிரி யாரும் வேப்பல் அடிப்பாங்க, அப்புறம் சாஃப்ட் ஆகிடுவாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு சின்ன பர்சன்டேஜஸ் பியாண்ட் த ஃபேப்ரிக் ஆஃப் டைம், நம்மளால் பார்க்க முடிய காலத்துக்கு தாண்டி பல விஷயங்கள் இது மாதிரி வர்றவங்க குறி சொல்லுவாங்க. நினைக்க முடியாத பல குறிகள் அது மாதிரி நானே என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்கேன். இது மாதிரி யாரோ ஒருத்தர் குறி சொன்னாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தால் போனேன். அவனுக்கு கல்யாணம் ஆகவே இருந்துச்சு. இந்த ஆட்டத்தில் யாரோ என்ன கூட பார்த்து நீங்கள் இப்படி ஆகிடுங்க அப்படி ஆகிடுங்க மினிஸ்டர் ஆகிடுங்க எதுன்னு சொன்னாங்க. எல்லாம் பார்த்து சார் நீங்கள் மினிஸ்டர் எங்களுக்கு வேலை வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பையனுக்கு வேலை ஒரு கல்யாணம் ஆகாமல் இருந்துருந்துச்சு. அவன் பேர் ஐயிலேருந்து ஆரம்பிக்கும். அது குறி பார்த்துட்டு அடுத்த 3 மாதத்தில் ஆடிட்டு இருந்த மாதிரி சொல்லிச்சு. அதே உங்களோட ஸ்டார்டிங் அதே லெட்டர்லேருந்து ஒரு பொண்ணு கிடைக்கும். அது வரைக்கும் ஒரு 4-5 வருஷமாக பொண்ணு கிடைக்கல. கரெக்டாக 3 மாதத்தில் அதே ஒரு பேர் போட்டு அப்படியே ஒரு பொண்ணு வந்து கிடச்சிது. இப்போ வந்து இது ஒரு ஃப்ரீக்காக இருக்கலாம். A to Z வந்து 26 லெட்டர் தான் இருக்கலாம் பகுத்தறிவு. அந்த 1 out of 26 தானே, மேபி அது ஒரு இது மாதிரி இருக்கலாம் சொல்லலாம். ஆனால் இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது ஆமாம் சார், சாமி வந்து அவங்க குறி சொல்லும்போது அது நிஜமாவே நடந்துருது. 95% நடந்துருது சார் அவங்க சொல்கிறது. அப்படி நான் ஹோல் வேர்ல்டுக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லாத நான் சொல்கிறேன். நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் குறி சொல்கிற மேல்மருவத்தூர் அம்மா அடிகளார் 82-83 எங்கள் அப்பாவோட உட்காந்துருக்கு. அப்பா வந்து MS சுப்பலட்சுமி அம்மாவுடைய பொண்ணு ராதா விஸ்வநாதன் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜுரம் எங்கேருந்து கண்டுபிடிக்க முடியல. எல்லா மருத்துவர்களும் பார்த்துருக்காங்க, எல்லா டாக்டர்ஸும் பார்த்தாங்க. 83 அப்போலோ ஜஸ்ட் ஸ்டார்டட். எங்கள் அப்பா பார்த்துருந்தாரு, எல்லாரும் பார்த்தாங்க, ஏன் கண்டுபிடிக்க முடியல. மருவத்தூரில் நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, பகுத்தறிவாளர்கள் சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு தமிழ் வாத்தியார், அவர் வாத்தியாராக இருக்கலாம், குறி சொல்கிறாரு. எங்கள் அப்பாவும் என்னையும் பார்த்து சொல்கிறாங்க இந்த அடிக்கலார் நம்ம சொல்லிச்சு, போய் தண்டில் பாரு மகனே, தண்டில் பாருங்க. அடுத்த நாள் போய் தண்டில் அந்த ஸ்பைனல் டேப் பண்ணி பார்த்தா தண்டில் அவங்களுக்கு டிவி இருந்துச்சு. உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண பெட்டர் ஆகிட்டாங்க. இப்போ 100 கிலோமீட்டர்லேருந்து யாரோ ஒருத்தருக்கு தண்டுக்குள்ளே எங்கேயோ டிவி இருந்து அதனால் அவங்களுக்கு ஜுரம் இருந்துச்சு. ஒருத்தர் சொல்கிற சான்சஸ் என்ன? 1 in 100,000. இது மாதிரி கோயின்சிடன்சஸ் இருக்கும்போது நமக்கு சுற்றி இருக்கிற ஒரு ஃபேப்ரிக் அதை தாண்டி 4வது டைமென்ஷனுக்கு போகும். ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், கன்க்ளூட், இந்த வெறியாட்டம், குறி சொல்கிறது, இதெல்லாம் வந்து 90-95% வந்து ஐதர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கன்வர்ஷன் மாதிரி இருக்கலாம், அல்லது சில பேர் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு பண்ணலாம். ஆனால் டெஃபினட்டாக அந்த 1%-2% உண்மை இருக்குது. விஞ்ஞானம் வளர இதில் இருக்கிற உண்மைகள் நமக்கு வரும்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் பொது வெளியில் வைக்க விரும்புகிறேன். இதுக்காக யாரும் என்ன அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அது வேறு பார்க்கலாம். ஓகே சார், உங்களுடைய பல கருத்துக்களை அற்புதமாக விளக்குனீங்க சார். அந்த ஆன்மீகம்னா என்ன, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, இந்த ஆன்மான இன்கார்னேஷன் எல்லாமே சூப்பராக சொன்னீங்க சார். இளைய பாரத நேயர்களுக்கு இந்த டைம் ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம், நேயர்களுக்கும் நன்றி.